இன்றைய முக்கிய செய்திகள். காக்கிநாடா அருகே நாளை மாலை கரையை கடக்கிறது மோந்தா புயல். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நாளை தொடக்கம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் வீடு வீடாக ஆய்வு என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க திராவிட இயக்கம்தான் காரணம். பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக தமிழர்கள் வர வேண்டும் என ஸ்டாலின் விருப்பம். தெருநாய் விவகாரத்தில் அலட்சியம் காட்டுவதா என நீதிபதிகள் கண்டனம். 26 மாநில தலைமைச் செயலாளர்கள் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரோட் ஷோ தொடர்பாக 10 நாட்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நாளை மாலை கரையை கடக்க உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அருகே 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது அந்த மாநிலத்தின் மசலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே தீவிர புயலாக நாளை மாலை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும். புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்றும், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ள தமிழக அரசு சென்னையில் 215 வெள்ள நிவாரண மையங்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு, மருத்துவம், குடிநீர் வசதிகள் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. மழைநீர் பாதிப்புகள் ஏற்பட்டால் சரி செய்ய 2000க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகள் பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேரும், சென்னை குடிநீர் வாரியத்தின் 2149 களப்பணியாளர்களும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு 1913 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வியாசர்பாடி அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகில் உள்ள கால்வாய், கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய் மற்றும் மணலி சாலையில் உள்ள லிங்க் கால்வாய் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, எந்த அளவிற்கு மழை பெய்தாலும் அதனை சமாளிக்க அரசு தயாராக உள்ளதாக கூறினார். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த 18 கால்வாய்கள், 13 குளங்களை எல்லாம் நம்முடைய சென்னை மாநகராட்சி மூலமாக அதெல்லாம் சுத்தப்படுத்தியிருக்கிறோம், தூர்வாரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 331 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த கால்வாய்கள்லாம் தூர்வாரப்பட்டு 3.5 லட்சம் டன் கழிவுகள் இங்கிருந்து சுத்தம் செய்யப்பட்டு அப்புறப்படுத்த உள்ளன. எந்த அளவுக்கு மழை அதிகமாக பெஞ்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. புயல் கரையை கடக்கும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் காக்கிநாடா, கோனாசீமா, எல்லூரு, கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி ஆகிய மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் கோதாவரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கும், காக்கிநாடாவில் வரும் 31ஆம் தேதி வரையிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் பேரிடர் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் திரு மோடி மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ஆந்திராவுக்கு அருகே உள்ள ஒடிசாவில் மல்கன்கிரி, கோராபுட், ராயகடா, காந்தமால், களஹண்டி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என கடந்த ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்த பின்பு அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் முதல் கட்டமாக நடைபெற்றது. இதையடுத்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது.
இதையடுத்து உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கவும் புதிய வாக்காளர்களை சேர்க்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 47 லட்சமாக குறைந்தது. இதனிடையே இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அந்தமான், லட்சத்தீவு, கோவா, குஜராத், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை ஆட்சேபனைகளை வாக்காளர்கள் சமர்ப்பிக்கலாம் என்றும் அவை பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு மிக அவசியம் என்றும் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபட்டுவிடக் கூடாது என்பதே சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதன் நோக்கம் என்றும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க திராவிட இயக்கம்தான் காரணம் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பேசிய அவர், மேலாண்மை கல்வியில் படித்தவர்கள் உலக அளவில் பல தொழில் நிறுவனங்களில் முன்னணியில் உள்ளதாகவும் அந்த பட்டியலில் தமிழ்நாட்டு மாணவர்களும் இடம்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க திராவிட இயக்கம்தான் காரணம் என்றும் இந்த அடித்தளத்தை அமைத்தவர் கலைஞர்தான் என்றும் கூறினார். அதன் தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மாணவர்களும் உயர்கல்வி பெற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், முதல்வரின் ஆய்வு திட்ட நிதி உதவி, மாதிரி பள்ளிகள், தகைசால் பள்ளிகள் என பல முன்னணி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேரணும்னு மாடல் ஸ்கூல், தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னணி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். உலகம் எந்த வேகத்தில் மாற்றமடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும். கொஞ்சம் அசந்தாலும் அவுட்டேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. வளர்ந்து வரும் உலக வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்நாடும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதில் சிறிதளவு தொய்வு ஏற்பட்டாலும் நாம் காலாவதியாகி விடுவோம் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். அறிவுடையார் ஆவது அறிவார் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டிய அவர், பல புத்தகங்களை படிப்பதை விட எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக இருக்கும் மேலாண்மை பாடங்கள் திருக்குறளில் உள்ளதாக தெரிவித்தார். மாற்றத்துக்கான தலைவர்களாக தமிழ்நாட்டு மாணவர்கள் வர வேண்டும் என்ற திரு ஸ்டாலின், நீங்கள் உயர வரும்போது உங்களுக்கும் கீழ் உள்ளவர்களையும் நீங்கள் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும், இதுதான் உண்மையான தலைமை பண்பு என்றார். எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்பவுமே மாறாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை. எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் பாடங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அடுத்து நடக்க போகிறத கவனிக்கிறவங்கள தான் எந்த துறையிலும் நிலைச்சி நிற்க முடியும். அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்றார். வாழ்க்கை அறிவு, மனிதநேயம், புதுமை, சமூக பணி ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிந்தனைகளை அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இன்றைய நவீன உலகில் பல பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக தமிழக மாணவர்கள் வர வேண்டும் என்றும் பல புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமது ஆசை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தெருநாய் தொடர்பான வழக்கில் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட 26 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்ட 4 மனுக்களும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்குகளை கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் உள்ள தெருநாய்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் வழக்கில் ஒரு தரப்பாக சேர்த்து பதிலளிக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் திரு விக்ரம் நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது.
அப்போது தெலுங்கானா, மேற்கு வங்கம், டெல்லி சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதை பார்த்த நீதிபதிகள் தெருநாய் விவகாரம் எவ்வளவு தீவிரமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ளாமல் தலைமை செயலாளர்கள் அலட்சியமாக நடந்து கொள்வதாக கண்டனம் தெரிவித்தனர். செய்திகளை படிப்பதில்லையா என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு உள்ளிட்ட 26 மாநில தலைமை செயலாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி அனைவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். நாட்டில் வெறிநாய்க்கடி மற்றும் ரேபிஸ் நோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் விவகாரத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் என்ற நீதிபதிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து விசாரணையை ஒத்திவைத்தனர். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ தொடர்பான வழிகாட்டு விதிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் திரு விஜய் பிரச்சார கூட்டத்தின் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்த நிலையான நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனுவை 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. அதேபோல் திரு விஜய் பிரச்சாரத்துக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாகவும் பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தாவேக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது உரிய விதிமுறைகள் வகுக்கப்படும் வரை தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்படாது என அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு J. ரவீந்திரன் தெரிவித்தார். இது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது ஆகாதா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சியும் தடுக்கப்படுவது இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சி மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரிடம் ஆலோசித்து விதிமுறைகளை வகுக்க முடியும் என்றும் அதற்கு போதிய கால அவகாசம் தேவை என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்று 10 நாட்களில் வழிகாட்டு விதிமுறைகளை சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதே சமயம் நெடுஞ்சாலைகள் தவிர பிற இடங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை பரிசீலிக்க இந்த வழக்கு தடையாக இருக்கக்கூடாது என்றும் அந்த விண்ணப்பங்கள் மீது குறித்த காலத்தில் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் 3வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிப்பதுடன் கொள்முதல் காலத்தையும் நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு 3 ஆய்வுக் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஆய்வு நடத்தினர். சீர்காழி வட்டம் பழையபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் PK சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். நெல்லின் ஈரப்பதம் குறித்த விவரங்களை கேட்டறிந்த அவர்கள் பின்னர் ஆய்வுக்காக நெல்மணிகளை எடுத்துச் சென்றனர். அப்போது மத்திய குழுவிடம் நெல்லின் ஈரப்பத அளவை 22% அதிகரிப்பதோடு நெல் கொள்முதல் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக விவசாயிகள் கூறினர். இத்தனை நாளாக டிபிசியில் கொண்டாந்து வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம். இது வரலையும் கிடைக்கல எங்களுக்கு. இன்றைக்கி தான் வந்து மத்திய அரசு குழு, மாநில அரசு குழுலாம் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஈரப்பதம் அவங்க 17 சொல்லியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் 24 வரலையும் கேட்டிருக்கோம். இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் வந்து ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து நெல் ஈரப்பதம் குறித்து குத்தாலம் வட்டம் கந்தமங்கலம், மயிலாடுதுறை வட்டம் காளி, தரங்கம்பாடி வட்டம் ஆக்கூர் ஆகிய பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடம் உடனடியாக அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து உரிய அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே நேற்று 42 ரயில் வேகன்கள் மூலம் 50,000 நெல் மூட்டைகள் திருச்சிக்கு அரவைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் சரக்கு ரயில் மூலம் மன்னார்குடியில் இருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு அரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்தை தலைமை நீதிபதி திரு PR கவாய் பரிந்துரைத்துள்ளார். 52வது தலைமை நீதிபதியாக கடந்த மே மாதம் பதவியேற்ற திரு கவாய் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் தமக்கு அடுத்தபடியாக நீதிபதி திரு சூரியகாந்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்ய சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரைத்துள்ளார்.
டெல்லி கலவர வழக்கில் உமர் காலித் உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் டெல்லி போலீசார் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் நடைபெற்ற கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் பதிலளிக்க 2 வார காலம் அவகாசம் தர வேண்டும் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கோரிய நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே போதுமான அவகாசம் வழங்கியிருப்பதாக கூறிய நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தலைநகர் டெல்லி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு கொளுத்தப்பட்ட பட்டாசுகள், அண்டை மாநில விவசாய கழிவுகளை எரித்தல் உள்ளிட்டவற்றால் ஏற்பட்ட புகை மாசால் தலைநகரை கரும் புகை சூழ்ந்துள்ளது. டெல்லியில் உள்ள 38 காற்று தர கண்காணிப்பு மையங்களில் 34 மையங்கள் சிவப்பு மண்டல அளவை பதிவு செய்துள்ளன. காற்றின் தர குறியீடு நேற்று 326ஆக இருந்த நிலையில் இன்று 345ஆக அதிகரித்துள்ளது. திமுக காங்கிரஸ் உறவு அரசியல் உறவாக மட்டுமல்லாமல் கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவின் குரலாக எதிரொலித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ஸ்ரீஜா சொக்கர் இல்ல திருமணத்தை நடத்தி வைத்த அவர் தன் மீது திரு ராகுல் காந்தி காட்டும் அன்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் நாட்டுடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. திமுகவும் காங்கிரசும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளில் பயணித்தாலும் நாட்டு நலன் கருதி இரு கட்சிகளும் தற்போது ஒரே அணியில் பயணித்து வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் இன்று மருது பாண்டியர்கள் குரு பூஜை விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதாக கூறினார். வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் நிலையில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சாலையில் சாக்கு முட்டையில் கேட்பாரற்று கிடந்த சுமார் 17,50,000 ரூபாயை அந்த வழியாக சென்ற பெண் ஒருவர் எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்பவர் வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு அருகே நடந்து சென்ற போது இந்த பணம் கிடந்துள்ளது. யார் பணத்தை நான் எதிர்பார்க்கல சார். பணம் கிடச்சவங்க உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பாவம் சந்தோஷப்பட்டா எனக்கு அதுவே போதும். நான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி பெருசு இல்லை. எனக்கு பணம் எனக்கு வேண்டவே வேணாம் சார். எனக்கு பணம் உரியவங்ககிட்ட ஒப்படைச்சு கிடைச்சா போதும். எனக்கு கிடைக்கிற கூலி கிடைச்சா போதும். இது குறித்து வழக்கு பதிவு செய்த விளக்குத்தூண் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவாவின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அவர் பெற்ற வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடியான நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் திரு சிவா வெற்றி பெற்றது செல்லும் என்று அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் கடலாடியில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை முன்னிட்டு நடந்த மாட்டுவண்டி போட்டியை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். பெரிய, நடு, சிறிய மாடு என 3 பிரிவுகளாக நடந்த போட்டியில் பங்கேற்ற காளைகள் சீறி பாய்ந்ததை அப்பகுதி மக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகே மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பங்காரம் கிராமத்தில் உள்ள ஏரியில் கனியாமூர், பங்காரம், நமச்சிவாயபுரம், வினைதீர்த்தாபுரம், சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வலைகள் மற்றும் தூண்டில்களை வைத்து பிடித்தனர். கட்லா, கெண்டை, விரால், ஜிலேபி உள்ளிட்ட மீன் வகைகளை பிடித்தனர். சிலருக்கு அதிக அளவில் மீன்கள் சிக்கியதால் அவற்றை மூட்டை கட்டி தூக்கிச் சென்றனர். புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளியை தரம் உயர்த்த கோரி 5வது நாளாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறந்தாங்கி அருகே வெள்ளூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 5 நாட்களாக வகுப்புகளை புறக்கணித்துள்ளனர். பள்ளியை தரம் உயர்த்துதல், தலைமை ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களில் மாவட்ட நிர்வாகம் பாராமுகமாக உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 567 புள்ளிகள் உயர்ந்து 84,779 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 170 புள்ளிகள் அதிகரித்து 25,966 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 91,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,450 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 170 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடு அருகே நாளை மாலை கரையை கடக்க உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க திராவிட இயக்கம்தான் காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.